மைலேஜெலாம் நம்பவே முடியாது. திடீர்னு 13 காட்டும், 12, எனக்கு 9லாம் காட்டியிருக்கு. நான் வெளியே சொன்னால் சிரிக்கிறாங்க. 140. பேக் டு த வீடியோ ஆர்எல்எஃப். என்னடா காருக்குள்ளேருந்து எடுக்கிறானே பார்க்குறீங்களா? ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து ஸ்டோரி போட்டு வந்தோம். நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒரு யூடியூபருண்டு, மித்தபடி நம்மளை தாண்டி யாருக்கும் தெரியாது நம்ம அவ்வளோ பெரிய யூடியூபருண்டு. நம்மளுக்கு நம்ம பெரிய யூடியூபர் தாங்க. ரொம்ப நாளாக ஆச்சு விலாக்ஸ்லாம் போட்டு. நம்ம கார் எடுத்தது, கார் டெலிவரி, நம்ம எதுவுமே விலாகு எதுவுமே போடவே இல்லை. இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன், அதுவும் ஃப்ரெண்டு எடிட் பண்ணி கொடுத்துருந்தான், அதனால போட்டேன். இல்லைனா அதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை இந்த மாதிரி கார் வாங்கிட்டோன்ட்டு. ஸோ ரீசெண்ட் டேஸாக ஒரு அப்படியே சேனல் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் ஆர்எல்எஃப். அவ்வளோ எதுவுமே போடவில்லை. இத்தனைக்கும் நம்ம இன்ஸ்டா பேரை கூட நான் மாற்றிட்டேன். ரொமான்டிக் லூசன்னு வச்சுருந்ததை இன்ஸ்டா நேமே சுத்தமாக மாற்றி அப்படியே வேறு லைனுக்கே போயாச்சு டோட்டலாக. ஸோ நம்ம வந்து திரும்பி இந்த ஃபீல்டுக்கே வருவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் யூடியூப் பண்ணணும், விலாக்ஸ் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் அதிகமான்ட்டு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் அதிகமாக ட்ராவலும் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட ட்ராவலு. எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி திடீர்னு போட்ட பிளானு அது இதுன்னு நிறையா ஆர்எல்எஃப். ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் நம்ம கார் எடுத்ததே ஒரு பெரிய ஸ்டோரி. நான் அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணவே இல்லை. கூடிய சீக்கிரம் போக 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 நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்பாட்டை பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம நிறையா ட்ராக் அடிச்சிருக்கோம், விலாக் எடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது நம்ம காரை எடுத்துட்டோன்ட்டு. ஸோ நம்ம வந்து 2025 ஷிஃப்ட் ZXi, இன்னமும் சில்வர் ஆர்எல்எஃப், என்ன சில்வருன்னு கூட எனக்கு தெரில. ஸோ அந்த கார் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம காரு. அண்ட் நம்ம காரோட லுக்கை காட்டுறேன். ஸோ நம்ம கார் வாங்கினதுலேருந்து நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அது பெருசு. அண்ட் நம்மளோட ஷிஃப்ட் ZXi 2025 சில்வர், என்னமோ சில்வர் ஆர்எல்எஃப். ஸோ எனக்கு கரெக்டாக தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் நம்ம வண்டியோட லுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வண்டி ஏற்கனவே நம்ம ரஞ்சித் ப்ரோ வந்து ரிவ்யூ போட்டிருக்காரு. பட் அப்போ வந்து அலைவ்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணல, நம்ம அலைவ்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாமல் தான் கொடுத்தோம். பட் இப்போ வந்து அலைவ்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அது எதுனாலன்னா, ரீசெண்டாக சென்னை போயிட்டு வரும்போது டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் ரைட் சைட் டயர் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ யோசித்தேன், பழைய ஸ்டாக் டயரே திரும்பி போடுறதுக்கு, அதுவுமே அலாய் வீல் தான். பட் வந்து ஓகே நம்ம அலாய் மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு, ஸோ அலாய் வந்து வேறு மாற்றிட்டு டயர் வந்து 205 55 ஆர் சம்திங் ஆர்எல்எஃப். நம்மளோட ஷிஃப்ட்டை சுற்றி பார்த்துக்கோங்க. தமிழக வெற்றி கழகம், திருச்சி தெற்கு மாவட்டம். நம்ம இன்ஸ்டாவில் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, ஸோ அது யாருனாலனா, ஸோ இதனால் மட்டும்தான். அண்டு நம்ம வந்து ஒரு தீவிரமான தளபதி ரசிகர், வெறியர், கட்சி தொண்டன் வேறு. ஸோ டிவிகேலேருந்து யாராச்சும், தமிழக வெற்றி கழகத்துலேருந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் 2026 சந்திப்போம். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். ஸோ நம்ம காரோட லுக்கை வந்து ரேட்டிங் கொடுங்க ஆர்எல்எஃப். நம்ம காரில் வந்து மேக்ஸிமம் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் குட்டி குட்டியாக பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சாச்சு. என்ன இன்னும் சில விஷயங்கள் பண்ணலன்னா, ஃபாக் லைட் ரொம்ப நாளாக போடணுன்னு ஆசை. பட் வந்து 17 to 18K கிட்ட ஆகுது. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் வந்து ஃபாக் லேம்ப்ஸும் வந்து போட்டுருவேன். தென் சின்னதாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் ஆர்எல்எஃப். ஸோ இந்த கீழே அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளாக் கலரில் இருக்குல்ல, ஸோ இது நம்பர் பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோ இங்கே ஒரு ஸ்பாய்லர் வருது பாருங்கள், இந்த ஸ்பாய்லரு. அதே மாதிரி இந்த சைடு. ஸோ அப்புறம் அலாய் வீல்ஸு, அப்புறம் 6 சைடும் கிளாஸ் இருக்குல்ல, 1 2 3 4 5 6. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் சைடு எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டின்ட் போட்டோம். ஸோ டின்ட் போட்டனால என்னன்னா, உங்களுக்கு சன்லைட் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வரும். பட் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வராது. ஓகே, நான் வந்து இப்போ இன்டீரியர் காட்டுறேன். ஸ்டார்டிங்கே இன்டீரியரில் தான் எடுத்தேன். பட் இருந்தாலும் இன்டீரியர் வந்து கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படியோ வ்ளாக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக நம்ம காரை வந்து பார்ப்பீங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது ஏன் கிராஸாக இருக்குன்னு கேட்காதீங்க. நான் அலைவ்ஸ் அந்த வீல் வந்து நல்லா தெரியணுக்காக வளைச்சி வச்சுருக்கேன் ஆர்எல்எஃப். ஸோ இந்த வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏசி போட்டுப்போம். ஓகே ஆர்எல்எஃப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து வண்டி எடுத்து எத்தனை நாள் இருக்கும்னா, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 6 மாதம் முடிஞ்சிருக்கு. ஸோ 6 months கம்ப்ளீட்டடில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 12,826 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 13,000 வந்து ஓட்ட போகிறோம். கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்கு. அண்ட் அந்த சொன்ன மெமரிஸ் எல்லாமே நிறையா மெமரிஸ் இருக்குண்டு. கொஞ்சம் ஏசி அதிகமாக வச்சுக்கிறான் ஆர்எல்எஃப். சுத்தமாக முடியல, ரொம்ப மூச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட்லாம் போட்டு அந்த கோப்ரோ வச்சுட்டு வ்ளாக் எடுக்கிறதே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் மூச்சு வேறு வாங்குது. இத்தனை நாளாக பேசாமலே இந்த மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சுன்னு ஓவராக மூச்சாங்குது.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த 13,000 கிலோமீட்டருமே ஃபுல்லாக ட்ராவல் தாங்க. நம்ம வண்டி ஃபுல்லாகவே எப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி வந்துட்டான், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான். ஜாலியாக இருந்தான் லைஃப். ஸோ கார் வந்தக்கப்புறமேட்டு நான் சுத்தமாக பைக்கை தொடுறதே இல்லை. அதுக்குன்னு கார் வாங்கினால பைக்கை மறந்துட்டியான்லாம் கேட்காதீங்க. எப்படின்னா காரில் வந்து அந்த சோக்கு கண்டாச்சுன்னு சொல்லப்போனால் ஜம்முன்னு உட்காந்துட்டு பைக்குனா ஒருத்தன் ஒரு பைக் எடுத்துகிட்டு வராங்களா. இப்போ கார்னால நம்ம எப்படின்னா நம்ம பசங்க எல்லாமே ஷேரிங் போட்டு 5,000 ஃபியூல் ஆகுதா, ஆளுக்கு 1000 5 பேர் போட்டு எல்லாமே உட்காந்து அப்படியே டேரெக்டாக போயிட்டு வர்றது, என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கார் எடுத்து நைட்டாக கிளம்புறது, பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, கொடைக்கானல், ஊட்டி, தனுஷ்கோடி சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நைட்டாக கிளம்பி தனுஷ்கோடியெலாம் போயிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் என்னால் விலாக் எடுக்க முடியல. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் வந்து மோட்டோ விலாகிங்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வந்து அப்புறமேட்டு கார் விலாக்னால் காரை மட்டும் இல்லாமல் செல்ஃபாக டெய்லி ரொட்டீனில் என்ன நடக்குதோ அது எல்லாமே விலாக் போட ஆரம்பிச்சிடும் லைஃப். ஸோ மோட்டோ விலாகிங் மட்டும்தான் இல்லாமல் எல்லாமே ஓவராலாக எல்லா விலாகுமே போட ஆரம்பிச்சிடுவேன். ஒர்க்குமே போயிட்டு இருந்தோமா, ஸோ அதனால் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல யூடியூப்பில். இப்போ வந்து எனக்கே வந்து தோணுது, நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போயே ஸ்டாப் பண்ணி வச்சிட்ருக்கோம். நான் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன், பார்க்குற 2 பேராக இருந்தாலும் எனக்காக பார்க்குறவங்க தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிங்க. ஸோ வந்து நம்மள்ட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் இவ்வளோ இருக்குதுன்னு நினச்சி ஒரு இதாக போடுவோம், அவ்வளோதான். அதோட டார்கெட்டாக வச்சு தான் வந்திருக்கேன். திரும்பி வந்து எதை பற்றி யோசிக்காமல் நம்ம விளாட்டுக்கு விளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும்ட்டு. அண்ட் ரீசெண்டாக இடையில வந்து நிறையா நியூ கார் ஷோரூம் போயிடுச்சு. இப்போ தான் வண்டி எடுத்து ஒரு 5 மாதத்துலேயே நிறையா ஷோரூம் போயிட்டு டொயோட்டா, மாருதின்னு சொல்கிறேன் பாருங்க. ஆமாம், மாருதி போனேன், நெக்ஸா போனோம், அப்புறமேட்டு மகேந்திரா இது ராக்ஸ், அந்த தார் ராக்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த வெஹிக்கிள் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவு நிறையா பண்ணோம் லைஃப். அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இனிமேட்டு அந்த என்ஜாய்மெண்ட்ஸை வந்து நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக கொண்டு வரேன். அண்ட் தென் பெருசாக சொல்ல வேணாம் லைஃப். ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ் பசங்க பண்ணி வச்சது. கார் முந்தானே தான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். நைட் எடுத்துகிட்டு போனாங்க, அவ்வளோதான், ஃபுல்லாக கண்டோம். அண்ட் பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் எல்லா கார்லேயும் இருக்கிற மாதிரி தான் லைஃப். நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஒரு காம்பேக்டான கார்னால் நம்ம வந்து ஷிஃப்ட் எடுத்துக்கலாம். அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜெலாம் நம்பவே முடியாது. திடீர்னு 13 காட்டும், 12, எனக்கு 9 காட்டியிருக்கு. நான் வெளியே சொன்னால் சிரிக்கிறாங்க, என்னடா ஷிஃப்ட் வச்சுட்டு 9 தருதான்ட்டு. ஏன்னா நம்ம ஓட்டுறதை அப்படி ஓட்டிகிட்டு இருக்கனால ஸோ அதை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல. வெயிட் பண்ணுங்க, சீட் பெல்ட்டை போட்டுட்டு இல்லைனா பையன் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஓட்டி உங்களை காட்டுறேன். அண்ட் இந்த vlog எப்படி இருக்கேன் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் அல்லஃபு. ஸோ ஆஃப்டர் அ லாங் அகோ நான் வண்டி எடுக்கிறேன். ஸோ சாமி கும்பிட்டுப்போம். இங்கே பாருங்கள், ஏசப்பா இருக்கார். நம்ம ஏசப்பா மட்டும் இல்லை, எல்லா சாமியும் கும்பிடுவோம். பட் இது வந்து எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட்டு பண்ணாங்க, அதனால நான் வந்து அதை அப்படியே ஹேங் பண்ணிட்டேன் காரில். ஓகே அல்லஃபு, நம்ம வந்து எல்லா மதமும் சம்மதம் அந்த மாதிரி தான். உள்ள காருக்குள்ளே ஹெல்மெட் போட்டு சுற்றிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த vlog எடுக்கிறது, அந்த ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். நம்ம காரில் ஃபிட் பண்ணிக்கிறது, கோப்ரோ ஃபிட் பண்ணுறது. அது இல்லாமல் இத்தனை நாள் கோப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ரஞ்சித் ப்ரோட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரகாஷ்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் அவனும் ரீல்ஸ் மாதிரி எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தான்ட்டு. ஸோ இப்போ தான் போயிட்டு நான் காலைல தான் வாங்கிட்டு வந்தேன் ஏர்லஃபு. ஸோ வாங்கிட்டு வந்து வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவோன்ட்டு. நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தன் இருக்கான், அவனும் கார் காய் தான். பட் அவன் எனக்கு முன்னாடியே கார் வாங்கிட்டான். அவனும் கார் விளாக் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்னென்னு பார்ப்போம். நம்ம காரு பைக்குன்னு மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டாக போகிறோம் ஆர்எல்எஃப், அவ்வளோதான் நம்மளோட கண்டென்ட். ஆர்எல்எஃப் கண்டென்ட்னால் இதுதான், இவங்களோட டெய்லி ரொட்டீன். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுப்பான் ஆர்எல்எஃப். ஸோ இந்த டோல் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இடத்துல தான் ஆல்மோஸ்ட் நிறையா வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன். அண்ட் எனக்கு காரை பற்றி பெருசாக தெரியாது ஆர்எல்எஃப். நான் வண்டி ஸ்டார்டிங்கில் சொன்னதான், வண்டியை பற்றியுமே எனக்கு பெருசாக தெரியாது. நான் அந்த நோட்ஸில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்லுவேனே. மெயின்டைன் பண்ணுவேன், சர்வீஸ்லாம் பண்ணிப்பேன். பட் நான் நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறதுனா, உள்ள இன்டெப்த்தாக இது தான் இருக்குது, இது தான் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. மித்தபடி அவுட்டராக சர்வீஸ் வைஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ காருக்குமே சர்வீஸ் இப்போ வந்து 3 சர்வீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சர்வீஸ்லேருந்து அந்த மேலோட்டமாக எனக்கு எல்லாமே தெரியும். பட் இன்னும் இன்டெப்த்தாக தெரியல. பசங்க வந்து அது இதுன்னு ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னும் போக போக கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போ ஷிஃப்ட் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் தான். பட் வந்து அதோட இம்பேக்ட் வந்து அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே ஃபீலிங்கே தெரியல லைஃப். அது 3 சிலிண்டரா 4 சிலிண்டரா அந்த ஃபீலிங்கே எனக்கு தெரியாது. ஸோ நார்மலாக அந்த காரு ஒரு 1.2 லிட்டர் இன்ஜினு, 1200 சிசி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பசங்க இங்கே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்துக்கோங்க ஆர்எல்எஃப். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இல்லைனா நான் படுத்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன், ஏன்னா ஹெல்மெட்டு பின்னாடி இடிக்குதுன்ட்டு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆக போகுது. இன்றைக்கி எடுக்கிற vlog கண்டிப்பாக நான் திங்கக்கிழமையே போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சீரியஸாக வந்து யூடியூப்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒர்க்கு, பிஸ்னஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இதுவுமே நல்ல ஒரு க்ரோத்து தான் இருக்குது. ஸோ இதையே விட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர்ஸு. பெட்ரோல் தான். இதில் சிஎன்ஜி இருக்குது. நான் சிஎன்ஜி எடுக்கல, எனக்கு பெட்ரோல் வேரியன்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்தது. அண்ட் மேனுவல் தான்.
மேனுவல் தாண்டி இப்போ நான் என் ஃப்ரெண்டோட கார் வந்து ஆட்டோமேட்டிக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் ஓட்டும் போது எனக்கு என்னமோ ஆட்டோமேட்டிக்குள்ளே போகலாமோன்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் திரும்பி தார் 4x4 வந்து மேனுவல் ஓட்டினதுக்கப்புறம் மேனுவல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த ரோட்டில் வந்து டாப் ஸ்பீட் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓவர் ஸ்பீடிங் வந்து யாரும் பண்ணாதீங்க, நான் பண்ணவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வித் அவர் ஓன் சேஃப்டி, வித் அவர் ஓன் ரிஸ்க்கு, நம்மளோட சேஃப்டி, அதுவும் மித்தவங்களுக்கு அது ஆபத்தாக போய் முடியக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ காரை யூட்டர்ன் அடிக்கவும் கரெக்டாக இருக்கும். வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே தான் காரில் சார். ஓகே ரோடும் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஓகே நம்ம வந்து இப்போ புல் பண்ண போகிறோம். 3 பைக்கெல்லாம் தாண்டி இப்போ காருக்குள்ளே இறங்கிட்டோம். வரல 3, 2, 1. ஓகே 45, 85, 55 போதா. ஹெல்மெட்லாம் போட்டு ப்ராப்பராக உட்காந்துருக்கேன். வரல காருக்குள்ளார கொஞ்சம் ஃபியராக இருக்குது. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டினா பரவாயில்ல, ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் இதாகுது. 140. ஓ மை காட். டேர்னிங் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஆர்லஃபு பைக்குனா அழுத்திடலாம், காரை வந்து நம்பவே முடியாது. ஓகே 150. ஃபோர்த்து கியரில் இருக்குது. 150. ஓகே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஆல்எஃபு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். வித் அவர் ஓன் ரிஸ்க்கு, யாருக்கும் நம்ம ஆபத்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓவர் ஸ்பீடிங் வந்து பண்ணாதீங்க. நான் ஒரு என்ஜாய்மெண்ட்காக ஏறலாம். இந்த மாதிரி ஏறினா தான் செம்ம காண்டாகும். அவங்களுக்கு என்ன அவசரமோ, பட் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தானே. ஸோ ஃபோர்த்து கியரில் வந்து 150 போது ஆர்லஃபு. ஸோ ஃபிஃப்த்து கியர் நான் சேஞ்ச் பண்ணல. இப்போ வந்து வண்டி வந்து தேர்ட் கியரில் இருக்குது. ஸோ புல் பண்ண போகிறேன். ஓகே டிராஃபிக் இதுக்கு மேலே புல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயமாக இருக்கா ஆர்லஃபு. கோப்ரோ ஆனில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கோப்ரோவில் வந்து நம்ம நிறையா ஆக்சசரிஸ் வாங்கி போடணும். பேட்ரி எதுவுமே இல்லை, எல்லா பேட்டரியுமே உப்பிருச்சு. ஸோ வந்து பேட்ரி கண்டிப்பாக வாங்கி போடணும். ஸோ அந்த ஆக்சசரிஸ் இந்த ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணுறது, அப்புறம் வந்து பாடியில் போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணிப்பாங்களே, ஸோ அது வைக்கணும். அண்ட் இன்னொரு கோப்ரோ அடிஷ்னலாக வாங்குற மாதிரி இருக்கும். அது நம்ம யூடியூப் க்ரோத்தை வச்சு பார்த்துப்போம். அண்ட் வியூ பாருங்கள் நல்லாவே. ஸோ வந்து இப்போ கார் வந்து நல்லா டல்லாக இருக்கா, ஏன்னா நான் டின்ட்டு அடிச்சிருக்கேன் சுற்றி, இப்போ வந்து இறக்குறேன். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது வெளியே, பார்த்துக்கோங்க. நம்ம கார் விலாக் பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் ஆல்ஃபு. அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், இன்னும் நம்மளை வந்து பார்த்துட்ருக்கீங்கன்ட்டு. அண்ட் கண்டிப்பாக நம்ம இனிமேட்டு பண்ணுறோம். ஸோ எனக்கு இன்னும் நிறையா ட்ரீம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் விஷயமாக வெளியே போகிற மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக சூன் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன ஏதுன்ட்டு. இத்தனை நாள் வந்து நம்ம ஓன் பிரதர் கம்பெனியில் தான் இருந்தோம். பட் வந்து இப்போது அதையும் தாண்டி வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது என்ன ரீசன் ஏது நான் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த व्लॉग्ஸில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லா சைடும் பார்த்துக்கோங்க ஆல்எஃப். ஏனோ தானோ நம்மளுக்கு தான் ஓட்ட தெரியுதுன்னு சொல்லி போட்டு காரை வந்து குலுக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு அவசரத்துக்கு பண்ணிடுவோம். எய்த்தாப்பில் வர்றவன் எப்படி வருவானே தெரியாது. ஸோ நம்ம நேரம் ஓகே போட்டு நம்மளுக்கு தான் ஓட்ட தெரியும்னு ஆட்டி அடுத்தவங்களுக்கு டேஞ்சராக போயிடக்கூடாது. அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, எப்போவுமே சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, சில பேர் வந்து இந்த சீட் பெல்ட்ஸ் டம்மிலாம் வாங்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சீட் பெல்ட் போட்டால் மட்டும்தான் ஏர் பேக் வந்து அவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் ஆகும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அளவு. ஸோ இது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா ஏர் பேக் வந்து நம்ம சீட் பெல்ட்ஸ் லாக்கில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். பட் சீட் பெல்ட்ஸ் போடாமல் இருந்தால் ஏர் பேக் வந்து சில நேரத்தில் மால் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து கேட்குமான்னு தெரியல, நான் அழுத்துறேன்.
ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேனட்டையும் காட்டுறேன். கத்துறான், சாவி பாக்கெட்டில் இருக்குல்ல, வண்டியை விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால் பயப்புள்ள கத்துறான். நம்ம எப்படி என்எஸ்க்கு எந்த பேர் வைக்கலையோ அதே மாதிரி தான் நம்ம காருக்கும் எந்த பேர் வைக்கல. அவன் என்எஸ்ஸே அவன் ஷிஃப்ட்டு. ஸோ நம்ம 3 சிலிண்டர் ஷிஃப்ட்டு 2025ஓட உள்ள பேனட்குள்ளே இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் ஃபேஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்ஜினு அண்ட் இதுக்குள்ளெலாம் என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது. அண்ட் இதே மாதிரி இப்போ என்னன்னா இது சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட, அதே மாதிரிக்கு இதே மாதிரின்றேன். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து வேறு ஒரு பேட்ரி போட்டிருக்கோம், பிரவீன்ன்ற ஒருத்தவங்களோட பேட்ரி, பெலினோ பேட்ரி. அது என்ன ப்ராப்ளம்னா நம்மளோட ஷிஃப்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட்டாக மதுரை போயிருந்தோம். மதுரை நம்ம மாநாட்டுக்கு போயிருந்தோமா. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா மாநாட்டுக்கு முன்னாடி மாநாடு 21, 17, 18 போல் போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ஆர்எஃப் வண்டி வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி வண்டி இண்டிகேட்டர் போட்டால் அசாடு போட்டால் வண்டி உட்கார ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஷோரூமில் போய் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குது என்ன அதுன்னு கேட்டப்போ, பேட்ரி வந்து ரீசார்ஜ்லாம் ஆகிறதுலாம் நல்லாயிருக்கு, பட் பேட்ரி வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வாரண்டியில் போட்டு சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரோ நம்ம வீடியோ நீங்கள் யதார்த்தமாக பார்த்துட்டிங்கன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பேட்ரி எடுத்து நான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஸோ வந்து உங்கள் கார் ஏதோ சர்வீஸ்க்கு சம்திங் நிற்கிது போல். ஸோ 2 to 3 days வந்து டைம் கேட்டிருக்காங்க, அதுக்குள்ளே பேட்ரி மாற்றேன். ஸோ அதனால் நம்ம பேட்ரி இல்லாத வேறு பேட்ரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்கள் பேட்ரி எதுவும் டேமேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயப்படாதீங்க. ஸோ நம்ம பேட்ரிக்கெலாம் வாரண்ட்டி இருக்கும். ஸோ ஷோரூம்ஸில் தெரிஞ்சிடும்ல நம்ம எப்படி கொடுத்தோம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதனால் எதுவும் நினச்சி அப்படி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஸோ பேட்ரி வந்து நம்மளுக்கு ஒரு 3 to 4 days கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. புது பேட்ரி வாரண்டியில் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு புது பேட்ரி வந்தோடனே நம்ம அந்த பழைய பேட்ரி போய் கொடுத்துருவோம். தென் வந்து இப்போ வரைக்கும் நான் ப்ராப்ளம்ஸ்னு என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஷிஃப்ட்டில் வந்து நான் மேஜராக ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு கைப்படை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுவாங்க, அதை தாண்டி வெளியெல்லாம் காரை யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம். அதனால் ப்ராப்ளம்ஸ் பெருசாக ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணது என்னன்னா ஆர்எஃப், நான் ரீசெண்டாக வந்து அலாய் மாற்றினேன்னு சொன்னேன்ல. ஸோ அலாய் மாற்றிட்டு தெரியாதனமாக ஷோரூமில் சர்வீஸ் விட்டேன். அப்போ தெரியாதனமாக அலைன்மெண்ட் செக் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கவும், நானும் தெரியாதனமாக அலைன்மெண்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அலைன்மெண்ட் அவங்க செக் பண்ணி எல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி காட்டிகிட்டு வந்து அதுனாங்க. எனக்கு அப்போ அலைன்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. அலைன்மெண்ட்டு தான் மாற்ற தெரியும், எனக்கு அலைன்மெண்ட்டடா தெரியும்னு சொல்லிட்டு நானும் காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு நாள் நைட்டு திடீர்னு வந்தாங்க, ரெண்டு காரை கொடைக்கானல் கிளம்பணுன்னாங்க. 2 காரை எடுத்துகிட்டு கிளம்பணும். இடையில சும்மா ஒரு 70 to 80 போயிட்டு இருக்கும்போது ஹேண்டில் பார் வந்து நல்லா இப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு ஆர்எஃப். என்னடா இது என்னடா ப்ராப்ளமாக இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ட டீக்கலில் சொல்கிறேன். அவன் கார் 5 வருஷமாக வச்சுருக்கான். டே மாப்பிள்ள இந்த மாதிரி கார் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குடா ஆடுதுனானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூக்கத்தில் இருப்ப அப்படின்னாங்க. திரும்பி வரும்போது பார்த்தா நல்ல ஆட்டம். அப்புறம் நான் இதே திரும்பி நான் எங்கே கார் வீல் சேஞ்ச் பண்ணேனோ அங்கேயே போய் கொடுத்தப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, முன்னாடி இருக்க டயரை பின்னாடி இருக்க டயரை கிராஸாக வந்து அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் பார்க்க தெரியாது ஷோரூமில். ஸோ அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்க தெரியலையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. பட் அவங்க சொன்னது ஏன்னா அவங்க வந்து அலைன்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க அலைன்மெண்ட்ஸ்க்காகவே ஷாப் வச்சுருக்கோம். அவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க வீல் எல்லாமே தப்பாக போட்டிருக்காங்க. திரும்பி ஒரு 1200 கொடுத்து திரும்பி வீலெல்லாம் கழட்டி அலைன்மெண்ட் பார்த்து திரும்பி அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதேமாதிரி ஆர்எஃப் கார் வச்சுருக்கவங்க அலைவ்ஸ்லாம் எதுவும் மாற்றினீங்கன்னா நீங்கள் எங்கே மாற்றிங்களோ அங்கேயே எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் போங்க வீல சம்மந்தமாக. அதை தாண்டி வெளியே போனீங்கன்னா அது மேபி சம் இஷ்யூ ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஆர்எஃப், நான் இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப நாளாக போனால் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஸோ டில் நவ் நம்ம விலாகை வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ஸோ ஆர்எஃப் நம்ம வந்து இப்போ மொபைலில் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். என்னாச்சுன்னு தெரில, இப்போ தான் விலாக்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன். கேமரா வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பேட்ரி இஷ்யூவாக என்ன ஏதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு, பட் வந்து இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஏதோ ரன் ஆகுது, அதே ஆஃப் ஆகுது, பேட்ரி வேறு பல்ஜ் ஆகி உள்ளே மாட்டிச்சார்லவே. ஸோ இந்த விலாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் கேமரா என்ன ப்ராப்ளம் ஏது என்னன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். ஸோ இந்த விலாக் இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஆதி மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம மொபைலில் வந்து அவன்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஆடியோ எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரில, அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் மைக் போட்டு பேசியிருக்கேன், அதில் மைக்கெல்லாம் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் எங்கே போனாலும் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பைக்கில் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தால், காரில் போகிற மாதிரி இருந்தால் சீட் பெல்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கம்பல்சரியாக போட்டாகணும்னு சொல்ல, உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். சரி, ஓகே ஆர்எஃப், பாய், டேக் கேர், லவ் யூ.